வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் 79வது சுதந்திர தின விழா. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் சென்னையில் நேற்று காலமானார். அணு ஆயுத மிரட்டலை இனி பொறுத்துக் கொள்ள மாட்டோம். டெல்லியில் நடைபெற்ற சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி உறுதி. ஆபரேஷன் சிந்தூரில் துணிச்சலுடன் போரிட்ட எல்லை பாதுகாப்பு படையின் 16 வீரர்களுக்கு வீர தீர விருது வழங்கப்பட்டது. வைகை எக்ஸ்பிரஸ் 48வது பிறந்த நாள் விழா. மதுரை ரயில் நிலையத்தில் கேக் வெட்டி ரயில்வே ஊழியர்கள் கொண்டாட்டம். கோயில் கோபுரத்தில் ஏறி போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலர் கீழே தவறி விழுந்து உயிரிழப்பு. இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டம். தவிக தலைவர் விஜய் புதிய அணுகுமுறையை கையாளுகிறார், அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி தெரிவித்துள்ளார். தோல்வி பயத்தால் இறுதி நேரத்தில் திமுக ஏராளமான திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது. பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் விமர்சனம். விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 22,000 என உயர்த்தி வழங்கப்படும். சுதந்திர தின உரையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் முன்னிலையில் நடிகை கஸ்தூரி பாஜகவில் இணைந்தார். 50 ஆண்டுகால திரையுலக பயணத்திற்கு வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. ரஜினிகாந்த் அறிக்கை. பிறந்த நாளான டிசம்பர் 12 தனது சுயசரிதை வெளியிட திட்டம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்படும் மனுக்கள் மீது உரிய காலத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றனர். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் பேச்சு. திருச்செந்தூர் முருகன் கோயில் உட்பட தமிழகத்தின் முக்கிய கோயில்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு. ரூபாய் 31 கோடியில் பக்கிங்காம் கால்வாய் சீரமைப்பு பணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.